ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக் தான் வந்து பார்க்க போகிறோம். 49. இந்த ஒர்க் புக் வேணுன்றவங்க மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இணைத்து எழுதுக. கோழி, கோழி. இந்த ஸ்டார்ஸ்லாமும் நீங்கள் அழகாக கலர் பண்ணுங்கள். அது கலர் பண்ணிவிட்டு சொல்லிகிட்டே எழுதுங்க. ழி, ழி. நான் நாக்கு மடிச்சு சொல்லுங்கள். ழி, கோழி. தோழி, தோழினா யாரு? கேர்ள் ஃப்ரெண்ட். தோழினா யாரு? கேர்ள் ஃப்ரெண்ட். தோழி. அதுக்கப்புறம் பாருங்க, மோர். மோர்னா என்ன? மோர்னா பட்டர் மில்க். பட்டர் மில்க், அதுதான் மோர். ஓகேவா? அதுக்கப்புறம் போர். போர்னா என்ன? சண்டை. வெரி குட். ரெண்டு நாட்டுக்கு நடுவில் நடக்கும் இல்லையா, அதுதான் சண்டை. நம்ம யார் கூட என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடக்கூடாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு படிங்க. தொலைநோக்கி, தோரணம், போர்வை, சோறு, தோட்டம். இங்க பாருங்க, இங்க சோறு இருக்கு, சாப்பாடு. அரிசி வெந்துருச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தோட்டத்தில் வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? தண்ணி ஊற்றிட்டு இருக்கா. அப்போ தோட்டம். அதுக்கப்புறம் இது தொலைநோக்கி, தூரத்தில் இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கிட்ட பார்க்கறது, அதுதான் தொலைநோக்கி. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொலைநோக்கி. அதுக்கப்புறம் பாருங்கள், தோரணம். நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லலாம் என்ன பண்ணுவோம்? அழகாக டெக்கரேஷன் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் என்னது? தோரணம். அடுத்து போர்வை, போர்வை. ஓகே, இந்த மாதிரி அழகாக மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள்? சோறு வரைந்து பழகுக. இப்போ இந்த கிண்ணத்தில் ஃபுல்லாக நம்மளுக்கு சோறு இருந்தது இல்லையா, அழகாக கிண்ணம் வரைஞ்சிக்குங்க. அதுக்கப்புறம் கிண்ணம் ஃபுல்லாக என்ன இருந்துச்சு? சோறு இருந்துச்சு இல்லையா? இந்த மாதிரி வரைஞ்சிக்குங்க, சோறு. அதுக்கப்புறம் தோட்டம். தோட்டத்தில் என்ன இருக்கும்? பூக்கள்லாம் இருக்கும் இல்லையா? பூக்கள்லாம் நம்ம வரைஞ்சிக்கலாம். மேம்க்கு கொஞ்சம் வரைய தெரியாது, ஆனால் நீங்கள் எல்லாம் சூப்பராக வரைவீங்க இல்லையா? நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? அழகாக வந்து வரையணும். தோட்டத்தில் வேறு என்னெல்லாம் இருக்கும்? மரம்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் கோலம். கோலம் மேம் சூப்பராக போடுவேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 புள்ளியில் வந்து உங்களுக்கு ஒரு கம்பி கோலம் போடுறேன். இது என்ன கோலம் சொல்லுவாங்க? கம்பி கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பி மாதிரி வளைஞ்சிக்கிட்டே போகும். நமக்கு ரொம்ப நல்ல ஞாபக சக்தியெலாம் வளரணுன்னா இந்த கம்பி கோலம்லாம் வந்து போட்டு பழகணும். இப்போ பாருங்கள், எவ்வளோ மேம் சின்ன வயசில் கற்றுக்கிட்டது. இப்போயுமே வந்து என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி கோலம்லாம் என்ன பண்ணுவேன்? போடுவேன். சரியா? நல்லா இருக்கா? கம்பி கோலம். ஓகே சொல்லுவோம். இதே மாதிரி கோலம்லாம் வந்து நீங்கள் போட்டு பழகுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அமுச்சிட்டு மேம்க்கு இதை படிச்சுட்டு எழுதிட்டு எனக்கு வாட்ஸ்அப் அமுச்சு வைங்க, நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். தேங்க்யூ.